மதுரை மேற்கு தொகுதியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சூப்பரான ஒரு கான்ஸ்டுவன்சி, பழம் பெருமைகள் நிறைந்த ஒரு கான்ஸ்டுவன்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெல்ல வைத்த ஒரு தொகுதி. கரெக்டா? மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடித்தாரு. போட்டியிட்ட அந்த தேர்தலிலேயே உண்மையாகவே மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்றுதான் அந்த கேம்பெயினை பில்டு பண்ணாங்க. செல்லூர் ராஜு அவர்களை பற்றி அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்குல்ல, பெயர் போன அப்படின்னு. பேர் போனா பேர் வாங்கியே எடுத்துக்கிறதா இல்ல அவருக்கு இருந்த பேர்லாம் போயிடுச்சுன்னு எடுத்துக்கிறதா, எப்படி அது? இல்ல சார், அதாவது வாக்குகள் குறைஞ்சிருக்கு, ஆனாலுமே மதுரையினுடைய முகமா அவர் இருக்காரு. ஆக்சுவலி இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏஸ்ல ஒன் ஆஃப் த பாப்புலர் ஃபேஸ் ஆஃப் ஏஏடிஎம்கேன்னு சொல்லலாம். வெள்ளந்தியான மனிதர். ஓகே, எனக்கு நியூஸ்ல நான் பணியாற்றிய காலகட்டத்தில் ஒரு சில தருணங்களில் எனக்கு அவருடன் உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மிகவும் வெள்ளந்தியான மனிதர். அவருடைய இயல்பு அதுதான். ஓகே, சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது அவருடைய கார்ல அவரை ஏத்தலை அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சர்ச்சையெல்லாம் கிளப்புனாங்க. சாதாரணமான ஒரு விஷயம். உள்ளுக்குள்ளார ஆல்ரெடி லோடடா இருக்காங்க, வண்டிக்குள்ளார ஏற்றிட்டு போக முடியாது. மாணிக்கம் படத்தில் ஒரு பஸ்ஸா என்ன மடியில் உட்கார வச்சு டிரைவர் ஓட்டுறதுக்கு, அதனால பின்னாடி ஏறுங்கன்னு சொன்னதை ஒரு சர்ச்சையாக்கிலாம் பார்த்தார்கள். மதுரை மேற்கு அதிமுகவின் ஒரு வலுவான ஒரு தொகுதியாக இருந்திருக்கிறது. ஈக்குவலி திமுகவுக்கும். பொன் முத்துராமலிங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு மதுரை மாவட்டத்தின் முகமாக தொடர்ச்சியாக பலமுறை இந்த தொகுதியில் வென்றிருக்கிறார், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் இந்த தொகுதியை வெளியிலிருந்து பார்க்கறத விட அந்த தொகுதிக்கே போயிட்டு வந்தவன், மதுரைக்காரன். மதுரைக்காரங்களே அவங்களோட டீலிங்கே வேற மாதிரி இருக்குவாங்க. எப்படி ஒரு மதுரைக்காரனா மதுரை மேற்க நீ எப்படி பாக்குற? ஃபர்ஸ்ட் கேட்டதே 3 வாட்டி தொடர்ந்து ஜெயிச்சிட்டாரு செல்வ கே ராஜு அவர்கள். திருப்பி அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் திருப்பி இந்த தொகுதியில் இருந்தாலும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கான்னு முதல் கேள்வி கேட்டது. மேக்ஸிமம் என்ன சொன்னாங்கன்னா, இது அதிமுகவோட கோட்டை, எம்ஜிஆர் தொகுதி, நீங்க ரெட்டலை சின்னத்தில் யார் நிற்க வச்சாலும் இந்த தொகுதியில் ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ யார் ரெட்டலை மூலியமா நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சூப்பர். ரெட்டலைக்கு அங்கே ஒரு வேல்யூ இருக்கு. இது ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட். ஆமாம், ரெட்டலைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதுமாதிரி செயல்பாடுகள் கேட்கும்போது அவர் செயல்பட விடலைன்றாங்க. ஏன்னா இது திமுக ஆட்சி, அவர் எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருக்கனால அவர் செயல்பட விடலைன்ற மாதிரி தான் மக்கள் சொன்னாங்க. ஓகே, ஸோ ஓவராலாக திரு செல்லூர் ராஜு அப்படின்னாலே இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே பலருக்கும் உடனடியாக எல்லோருக்கும் நினைவில் வருவது என்னன்னா, அவர் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார், சட்டமன்றத்தில் குறிப்பாக சொன்னால் மதுரை மேற்கில் 3 முறை கண்டினியூஸாக ஹாட்ரிக் எம்எல்ஏ அவர்.